இந்தியாவும் பங்களாதேஷும் ப்ளே பண்ணக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஆனது சென்னை சேப்பாக்கில் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ப்ளே பண்ண நம்ம இந்தியன் டீம் ஃபர்ஸ்ட் டேவோட முடிவில் 6 விக்கெட்ஸை லாஸ் பண்ணி 339 ரன்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த மேட்ச் பங்களாதேஷ் கூட தானே, ஸோ நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நம்ம இந்தியன் டீமோட பேட்டிங்கை பார்த்தா இந்த மேட்ச்சில் பங்களாதேஷ் டீம் விக்கெட்ஸாக எடுத்து ஃபுல்லாக டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம சேப்பாக் பிச் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு சாதகமாக இருந்ததுனால பங்களாதேஷோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லாம் நியூ பாலில் இந்தியாவை தூக்கி சொருகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதில் சிறப்பாக பவுல் பண்ண ஹசன் மஹமூத், ரோஹித் சர்மா, விராட் கோலி, ரிஷப் பண்ட் மாதிரியான இந்தியன் டீமோட முக்கியமான பிளேயர்ஸோட விக்கெட்ஸ் எல்லாம் பார்த்து தூக்கிட்டாரு. இதனால நம்ம ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் சொல்லி வச்ச மாதிரியே 6 ரன்ஸில் அவுட் ஆக சுப்மன் கில்லும் கஷ்டமே படாமல் டக் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. தென் அதுக்கப்புறமா உள்ள வந்த ரிஷப் பண்ட் டெஸ்ட் கிரிக்கெட்டில் 2 வருஷத்துக்கு அப்புறமா கம்பேக் கொடுத்தாலும் கூட மேட்ச் சுச்சுவேஷனில் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ளே பண்ணார். அவர் 6 பவுண்டரிஸ் அடித்தது மட்டும் இல்லாமல் 59 பால்ஸில் 39 ரன்ஸ் அடித்தார். அண்ட் இன்னொரு பக்கத்தில் ஸ்டார்டிங்கில் இருந்தே பொறுப்பாக ப்ளே பண்ணிட்டு வந்த ஜெய்ஸ்வால் 9 பவுண்டரிஸ் அடித்தது மூலமாக 118 பால்ஸில் 56 ரன்ஸ் அடித்தார். அதுக்கப்புறமா அந்த கேஎல் ராகுலும் 16 ரன்ஸுக்கெல்லாம் நடைய கேட்ட கடைசியில் நம்ம ரவிச்சந்திரனும் சேர்ந்து தான் நம்ம இந்தியாவை காப்பாற்றுனாங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லா பேட்ஸ்மேனும் போனதுக்கப்புறமா நம்ம அஸ்வினும் ஜடேஜாவும் சேர்ந்து தான் நம்ம இந்தியன் டீம் ஃபர்ஸ்ட் டேவோட முடிவில் 339 ரன்ஸை ஸ்கோர் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தாங்க. இவங்க 2 பேர்த்துக்குமே இந்த சேப்பாக் பிச் நல்ல பழக்கப்பட்ட பிச்சுன்றதுனால இந்தியன் டீமுக்குமே அது ஒரு அட்வான்டேஜாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பேட்டிங்கில் 2மே ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதில்லை அப்படின்ற மாதிரி 2 பேருமே ஒரு அட்டாக்கிங் இன்னிங்ஸை தான் ப்ளே பண்ணாங்க. ஒரு பக்கத்தில் நம்ம அஸ்வின் 2 6 10 4ன்னு 112 பால்ஸுக்கு 108 ரன்ஸ் அடிக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஜடேஜாவும் அதே 2 6 10 4ன்னு 117 பால்ஸுக்கு 86 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. தென் ஃபைனலாக ஃபர்ஸ்ட் டே மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா பேசின நம்ம அஸ்வின் என்ன சொன்னார்னா, சென்னை ஃபேன்ஸுக்கு முன்னாடி ப்ளே பண்ணுறது எப்போவுமே எனக்கு சிறப்பான ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும். எனக்கு பொதுவாக சேப்பாக் பிச்சில் ப்ளே பண்ணுறது அப்படின்னா பிடிக்கும். இந்த சீரீஸில் என்னோட பேட்டிங் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் கடுமையாக பயிற்சி எடுத்திருக்கேன். டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ரிஷப் பண்ட் எப்படி ஒரு பாசிட்டிவான கிரிக்கெட்டை விளையாடுவாரோ அதே மாதிரி தான் நானும் ப்ளே பண்ண ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின்.